ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு பிரைட் மைண்டட். இப்போது நம்ம ஆசிரியர் தகுதி தேர்வில் தமிழ் முக்கியமான வினாக்கள் மட்டும் ஒரு 10 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின், மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அளிபோல் என்ற அடிகள் இடம்பெற்ற இலக்கியம் எதுன்னு பார்த்தோம்னா சமண காப்பியங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2, உரையாசிரியர் பலரால் எடுத்தாளப்பட்ட பெருமை உடைய இலக்கண பணுவல் எதுனா தண்டி அலங்காரம். சரியான கூற்றை தேர்க. நன்னூலுக்கு உரை எழுதிய மயிலைநாதர் தம் உரையில் ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை கையாண்டுள்ளார். நெக்ஸ்ட் செகண்ட் கூற்று, தமிழ் விடு தூது பாடிய புலவர் அந்நூல் பஞ்ச காப்பியம் என்னும் சொற்றொடரை கையாண்டுள்ளார். இது ரெண்டுமே சரியானது. ஸோ இரண்டும் சரி. நெக்ஸ்ட், நவகோடி நாராயணன் கதை என்று அழைக்கப்படுவது எது? வளையாபதி. வளையாபதியை தான் நவகோடி நாராயணன் கதை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து டேஷ் என்பதோர் படிமம் கொள்ளும். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்தா பாலை என்பதோர் படிமம் கொள்ளும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், முறையான தொடரை காண்க. இப்போ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் முறையான தொடர் எது அப்படின்னு பார்க்க போகிறோம். அரசன் யானோ கல்வன் யானோ, யானோ அரசன் யானோ கல்வன், யானோ கல்வன் யானோ அரசன், கல்வன் யானோ கல்வன் யானோ. இப்போ இந்த தொடரை பார்த்தோம்னா இந்த புக்கில் இதை நல்லா தெளிவாக ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா அந்த அரசன் தான் தவறு செஞ்சிட்டனோ, நம்ம தான் தவறான தீர்ப்பை சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அவர் இந்த ஒரு டயலாக் சொல்லிட்டு தான் கீழே விழுந்துருவார். ஸோ அதில் நம்ம பார்த்தோம் பாடலைன்னா இங்கே ஈஸியாக அனலைஸ் பண்ணுவாங்க. கரெக்டான ஆன்சர் யானோ அரசன் யானோ கல்வன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஆபுத்திரன் வைத்திருந்த அமுத சுரபி கோமுகியில் தோன்றும் நாள். ஆபுத்திரன் அந்த அமுத சுரபி கோமுகியில் தோன்றும் நாள் வைகாசி திங்கள் முழு நிலவு நாள். நெக்ஸ்ட், துன்புலது எனின் அன்றோ சுகம் உலது, அது அன்றி பின்புலது இடைமண்ணும் பிரிவுலது என உன்னேல் என்று ராமன் யாருக்கு அறிவுரை பகர்ந்தான்? இது ரிப்பீட்டட் கொஷின். இது வரைக்கும் 4-5 முறை கேட்டிருக்காங்க. சரிங்களா? துன்புலது எனின் அன்றோ சுகமுலது, அது அன்றி பின்புலது இடைமண்ணும் பிரிவுலது என உன்னேல். ராமன் யாருக்கு இந்த அறிவுரையை சொல்கிறாங்க அப்படின்னா குகன். சரிங்களா? டிஎன்பிசியில் அடிக்கடிக்கு கேட்டது. ஸோ டெட்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. உச்சிமேல் புலவர் கொல் நச்சினார்க்கினியர் எந்த காப்பியத்திற்கு உரை எழுதினார்? மணநூல். மணநூல் என்ற காப்பியத்திற்கு உரை எழுதியிருக்கார் உச்சிமேல் புலவர் நச்சினார்க்கினியர். சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபைனல் கொஷின், எல்லது சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோன் எந்த மரபினை சார்ந்தது? சரிங்களா? 4 ஆப்ஷன் கொடுத்து எந்த மரபுன்னு சொல்லுவாங்க. நான் ஆப்ஷன்ஸே கொடுக்கல. ஏன்னா இந்த கொஷினுக்கு இந்த ஆன்சர் ஃபிக்ஸ் ஆகணும், அதுக்காக தான். ஓகேங்களா? எந்த மரபு? சோழ மரபு. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ், இது வரைக்கும் கேள்விப்படாத கொஷினாக ஏதாவது இருக்கிறதெல்லாம் நான் தொகுத்து உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ.